நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவர்களுடைய குமாரனும் நம்முடைய அன்பு ஆண்டவரும் அன்பு தெய்வமாகிய யாஷோவா மேசியாவினாலும் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் பெருகுவதாக. ஆமென். இந்த நாளிலே நாம் செய்திக்கு போறோம். செய்திக்கு போறப்ப உடன்படிக்கை அப்படின்னு பாக்குறப்ப தேவனுடைய நாமத்துக்கு என்ன அர்த்தம்? அவர் அன்பு செய்து அவர் வார்த்தைகளை கட்டளைகளை கைக்கொள்கிறவருக்கு அவர் பரிசுத்தமாக நிறைவேற்றுகிற தேவன். யாவே என்றால் மாறாத தேவன். எதுல இருந்து மாற மாட்டாரு? அவர் உடன்படிக்கை செய்து தன்னுடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். அவர் மாறாத தேவன். அவர் வாயிற்கு புறப்பட்ட வார்த்தை அவர் என்னைக்கும் இருக்கும். அது தேவன் மனுக்குலத்தோடு உடன்படிக்கை பல காலகட்டத்தில் பண்ணார். என்னென்ன உடன்படிக்கை? முதலாவது உடன்படிக்கை நோவாவை கொண்டு யாரோடலாம் பண்ணாரு? எடுங்க எல்லாரும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக. அப்போ எல்லா ஜீவ ஜந்துக்களோடும் இவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? எங்க வைக்கிறாரு? வானத்தில் வைக்கிறார். சரி, அடுத்த உடன்படிக்கை எங்க பண்றாரு? ஆபிரகாமோட விருத்த சேதனம் உடன்படிக்கை. அது மாம்சத்திலே வைக்கப்பட்ட முதல் உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானத்திலே வில் வைக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை மாம்சத்துல விருத்த சேதனம். அப்புறம் வேற என்ன உடன்படிக்கை? மணிக்கா? பஸ்கா. மோசேயை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை. அது பஸ்கா. அதுக்கு பிறகு குமாரனை கொண்டுதான். வேற இல்லையா? இல்லையா? 10 கற்பனைகள். God bless you. உடன்படிக்கை பெட்டி. பிரதீப தவிர அதுவும் உடன்படிக்கை தான். ஆமா, உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கு? 10 கட்டளை. அந்த கட்டளை அது உடன்படிக்கைன்னா என்ன? அவர் நம்ம கை கொண்டா நமக்கு அது நன்மை செய்வார். அப்ப அவர் கொடுக்கிறாரு, நம்ம செய்ய. அப்ப அது உடன்படிக்கை. God bless you. அதுக்கு பிறகு என்ன உடன்படிக்கை? தாவீதோடு செய்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அது? நித்திய கிருபையின் உடன்படிக்கை. நித்திய கிருபையின் உடன்படிக்கை. நித்திய கிருபைன்றது தாவீதோட
சொன்னாரே தவிர தாவீதோட பண்ணின உடன்படிக்கை இல்லை. நித்திய கிருபைன்னு சொன்னாரு, ஆனா அது ஆண்டவருக்குள்ளதான் வருது நமக்கு. உனக்கு ஒரு விளக்கை என்றும் கட்டளையிடுவேன். அது தாவீதோட பண்ணின உடன்படிக்கை. அது பிறகு அதன் பிறகு அப்புறம் ஆண்டவராகி யாசுவா மேசியாவை கொண்டு உலகத்தாரோடு அல்லது புறஜாதியாரோடு, புறஜாதிலையும் சேர்க்கிறார், யூதர்கள் புறஜாதி எல்லாரையும் கொண்டு சபையில வச்சு ஒரு உடன்படிக்கை செய்யறார். இதுக்கு பிறகு யூதர்களோடு ஒரு புது உடன்படிக்கை பண்ண போறார். இதுக்கு பிறகு யூதர்களோட ஒரு புது உடன்படிக்கை பண்ண போறார். அது எரேமியா 30:31 வாசிக்கிறோம், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல, 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சரி, இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்ட உடன்படிக்கைகள். சரி, இப்ப தேவன் உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இப்ப இந்த நாள்ல நாம் செய்திக்கு கடந்து போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 21 வசனம் இருக்கு, கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? பக்கம் 15. இந்த காரியங்கள் நடந்த பின்பு யாவே தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், யாவையாகி சர்வ வல்லமை உள்ளவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது யாவே தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் யாவே தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த யாவே தேவன் நானே என்றார். அதற்கு அவன், யாவையாகி சர்வ வல்லமை உள்ளவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசக்காரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு உடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின.
அந்நாளிலே யாவே தேவன் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராசு நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் பெனீசியரும் சத்மூனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆமென். Thank you, sister. God bless you. இந்த பகுதியை ரொம்ப ஒரு முக்கியமான சாலிட் ஃபவுண்டேஷன் 15ஆம் அதிகாரம். என்ன ஆபிரகாம் என்ன கேட்கிறான், என்ன சொல்ற தேவன்ட்ட, என் வீட்டுல இருக்கிற எலியேசர் தான் எனக்கு எல்லாத்தையும் இது பண்ண போறான், எனக்கு இது இல்லையே சந்ததி இல்லையேன்ட்டு. அப்ப என்ன சொல்றாரு, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, என்ன சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உன் சுதந்திரவாளி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அன்னார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். முதல் வசனத்துல என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்குது. அப்ப ஆபிரகாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பாருங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, பிள்ளை இல்லையே, இவர் பயப்படாதன்றார், பயப்படாதன்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, உனக்கு எனக்கு பிள்ளை இல்லையே என்ன பண்றதுன்னு. அப்போ என்ன அச்சூரன்ஸ் கொடுக்குறாரு, வெளியாட்சின்னு வந்துட்டு வானத்து நட்சத்திரம்லாம் பாரு, அவளால என்ன முடியும்னா உன்னால முடியாது, அப்போ உன் சந்ததி அப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசத்தினால ஆபிரகாமுக்கு அதை நீதியாக எண்ணினார். இது வந்து பிற்காலத்துல கோட் பண்ணுவாங்க, கலாத்தியர்ல பவுல் கோட் பண்றாரு, இதை பத்தி ரோமர்ல பவுல் இதை பத்தி கோட் பண்றாரு. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்ப இந்த விசுவாசம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று ரோமர்ல வாசிக்கிறது. விசுவாசித்த ஆபிரகாம் இன்னும் தேவன் என்ன சொல்றாரு, இன்னும் தேவன் என்ன சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி ஊர்ல இருந்து உன்னை வெளியாயிட்டு வந்தேன், உன்னோட ஊர்ல இருந்து உன்னை வெளியாயிட்டு வந்த தேவன் நான் தான் அப்படின்னு. உடனே என்ன சொல்றாரு, அதை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். முதல்ல விசுவாசிக்கிறாரு, விசுவாசிச்சுட்டு திரும்ப என்ன, நீங்க சொன்னீங்க, ஆனா அதை நான் எப்படி நம்ம வாழ்க்கையில கூட சில நேரம் தேவன் சொன்னா நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனா கொஞ்சம் ஏதாவது ஒரு சைன் காமிக்கிறேன், ஒரு சின்ன ஏதாவது ஒரு அற்புதம் காமிக்கிறேன். ஆபிரகாம் உள்ளுக்குள்ள விசுவாசிச்சாரு, ஏன்னா இந்த விசுவாச தேவன் கனப்படுத்துறாரு. ஆனா என்ன சொல்றாரு, எப்படி நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, தேவன் கோவப்படுற. ஏன்னா மனுஷனுடைய காரியங்களே அவர் அறிவார். அநேக காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் நிறைய முரட்டாட்டம் பண்ணாங்க, திட்டுறாரு, அவனை அரவணைக்கிறாரு, ஆனா திட்டுறாரு, திட்டுறாரு. திட்டினான சில இடத்துல என்ன பண்றாருன்னா, ஏசாயா 57 அதிகாரம், ஏசாயா 57:16 பாருங்க. ஒருத்தர், இன்னொருத்தர் எரேமியா 31:20 பாருங்க. ஒருத்தர் வந்து ஏசாயா 57:16, இன்னொருத்தர் எரேமியா 31:20 பாருங்க. 863 இன்னொருத்தர் எடுத்து வச்சுங்க, இன்னொருத்தர் ஓசியா 11ஆம் அதிகாரம் 8வது 9வது பாருங்க. ஒண்ணு முதல்ல ஏசாயா 57:16 குறிச்சுக்குங்க. ரெண்டாவது எரேமியா 31:20. மூன்றாவது ஓசியா 11ஆம் அதிகாரம் 8வது 9வது. முதல்ல
ஏசி 57:16 பாருங்க. 863 பக்கம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. திட்டுறாரு தேவன். சொல்லிட்டு அப்பாவோட நம்மளை திட்டுவாரு. திட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு? அப்படி அரவணைப்பார். தேவனுடைய அன்பு தான். ஏன்னா ஏன் அப்படி அப்பா திட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு? ஏன் ஐயோ புள்ள நொந்து போயிடுமோ, சோர்ந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல 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 தட்டி கொடுப்பாரு. அப்போ தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு என்ன சொல்றாரு? ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. தேவன் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போகிறத விரும்பவே இல்லை. அதனால என்ன பண்ணாரு? பரவாயில்ல ஒத்துட்டு திட்டாரு. திட்டானா இல்ல பரவாயில்ல, நீ நம்மளை திடப்படுத்தல செய்யறாரு இல்லையா அப்பா? சில டைம் டோஸ் விடுவாரு. ஆனா அப்புறம் ஏன் நம்ம மேல அவ்வளவு கருத்தனை உள்ளவர். இங்க எரேமியா 31:20 என்ன சொல்றாரு பாரு. 916 பக்கம். எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக குதிக்கிறது, அவனுக்கு துக்கமாய் இறங்குவேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அவனுக்கு விரோதமா பேசிட்டார், திட்டார். ஆனா என்ன பண்றாரு? அவனுக்காக பொங்குற அவன் நினைத்து திட்டமே, என்ன வாயிலிருந்து புறப்பட திட்டமே அவனை. ஆனா அது உள்ள அடிவயத்துலயும் வராது. திருட அப்பா திட்டுறது அடிவயத்துலயும் வராது, மேல் உதட்டுல இருந்து வராது திட்டு. அதனால அப்பா மேல கோச்சு கூடாது. அப்பா அம்மா நமக்கு நன்மைதான் செய்வாங்க. அதே போல தேவனுக்கு என்ன பண்றாரு? அவனுக்கு விரோதமா பேசுறது முதற்கொண்டு என் உள்ளம் கொதிக்கிறது. ஓசியா பாருங்க, ஓசியா 11:8-9. 1057 பக்கம். என் உக்கிரக கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன், அவர்கள் யாவே தேவனை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை 8வது நீங்க வாசிக்கலையே? 8வது 8-9 தானே சொன்னேன். எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அதுதான் முக்கியம். இஸ்ரவேலரே நான் உன்னை எப்படி இஸ்ராயேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. தேவன் என்ன சொல்றாரு? அவருக்கே உலகத்துல குழப்பமா? ஏன் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்கு? அப்ப அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவன் இங்க ஆபிரகாம் அழைக்கிறப்ப நான் ஒரு மகா கேடம் பலமா எல்லாம் சொல்லிட்டு விசுவாசிச்சார் தேவன். அதை நீதியாக எண்ணிட்டார். ஆனாலும் அப்படி கேட்கிறப்ப தேவன் கோச்சிக்கிறார். அதுக்கு என்ன சொல்றாரு பாரு? ஆபிரகாம் தேவன் என்ன சொல்றாரு? ஆதியாம் 15 போயிடுங்க. வாசிங்க 9வது வசனம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்ன கேக்குறாருங்க? பலி பலியா கேக்குறாரு? பலியா கேக்குறாரு? கொண்டு வான்னு சொன்னார். அவ்வளவுதான், கொண்டு வான்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு?
துண்டித்து ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தார். பட்சிகளை துண்டிக்கவில்லை. சரி, இப்ப என்ன ஆச்சு? இங்க தேவன் சொன்னபடி அவர் கொண்டாந்து வச்சு இந்த மிருகத்தெல்லாம் துண்டிச்சாரு, பட்சிகளை துண்டிக்காமல் வச்சாரு. எங்க வச்சாரு? பட்சிகள்னா யாரு? பட்சிகள், பறவை பறவை காட்டு புறா, குஞ்சு, இதெல்லாம் எங்க வச்சாரு? பலிபீடத்தில் தான் வச்சிருக்கணும். பலிபீடத்துல தான் வச்சிருக்க. பலிதான் அது. பலிபீடத்துல வைக்கிறப்ப பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் ஆறுகளும் அவனை மூடிக்கொண்டது. இந்த சம்பவத்தை நல்லா கவனிக்கணும். முதல்ல இவர் என்ன சொல்றாரு? உன் கர்ப்ப பிறப்பாகிய ஒருவனே உன் சுதந்திரவாளி, எலியேசர் கிடையாது சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்றாரு. இப்ப ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்தம்னா யார் மூலமா நமக்கு வருது? ஆண்டவராக இயேசு மெசியா மூலமா வருதுல. எப்படி தெரியும்? கலாத்தியர்ல பாக்குறோம். அந்த ஒரே ஒரு பையன் வந்து கிறிஸ்து தான் சொல்லிட்டு வருது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். எல்லாத்தையும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் பாருங்க. 259ஆம் பக்கம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மேசியா யாசுவாவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. 16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. சரி, இப்ப ஆபிரகாம் வெளியே ஆயிடுச்சு போனார். ஆயிடுச்சுன்னு போய் நட்சத்திரத்தெல்லாம் என்ன காமிக்கிறாரு? நட்சத்திரத்தை காமிக்கிறார். அப்போ நட்சத்திரத்தை காமிக்கிறப்ப இது என்ன டைம்? சாயங்காலம். ஏன்னா பிறகுதான் சூரியன் அஸ்தமிக்கும் போதுன்னு வருது. 12 வருதுல்ல சூரியன் அஸ்த. அப்போ சூரிய அஸ்தத்துக்கு முன்னால நட்சத்திரம்லாம் இருக்கு. அப்ப இந்த நட்சத்திரம்லாம் பாருன்றார். வாக்கு தத்துவம் சொல்லிட்டு இந்த நட்சத்திரம் சந்ததி எப்படியா இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாம் பார்த்த நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள்? எல்லா நட்சத்திரையும் பார்த்திருப்பார். ஆனா அங்கே வெளிப்படுத்தல் 22:16 சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை கண்டிப்பா பார்த்திருப்பார். வெளிப்படுத்தல் 22:16 என்ன? விடிவெள்ளி நட்சத்திரம். பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு யாஷாமேசியாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாகிய இருக்கிறேன் என்றார். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு வானத்துல காமிக்கிறப்ப நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரம் என்ன? அந்த சந்ததியில அந்த மற்ற நட்சத்திரம் அடித்து விசேஷித்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்த மூலமா தான் எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு தான வாக்குத்தத்தம் எல்லாம் வரப்போகுது. அதனால நட்சத்திரத்தை காமிச்சிருக்கிறார். முன்னா சமுதிரத்தை மணவன் சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொன்னாரு? 12 அதிகாரம் பாருங்க.
12 வேற எங்க வருது? சமுதிர மணலத்தனை போர் இருக்கும். சரி, ஆனா இங்க சமுத்திரத்து மணலத்தனை போலன்னு சொல்ல, வேற ஏதோ ஒரு இடத்துல சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரம் தான் காமிக்கிறாரு. காரணம் என்னன்னா, இங்கே செய்போகிற ஒரு முக்கியமான காரியம். அப்போ அதுக்கு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாரு? அந்த பலி பீடத்துல அதெல்லாம் வைக்க சொல்றாரு. பலி பீடத்துல வைக்கிறப்ப என்ன ஆச்சு? அதை துண்டு துண்டா வச்சப்ப பறவைகள் வந்து உடல் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு என்ன ஆச்சு? திகிலும் காரிருளும். அந்த சாரி பிரதர், ஆதியாகமம் 13:16 உன் சந்ததியை பூமியின் சூளை போல பண்ண வேண்டும். 13:16. தேங்க்யூ 13:16. சரி, தேங்க்யூ. அப்போ இங்க ஆபிரகாமுக்கு ஒரு திகில் வந்தது. எப்போ? அஸ்தமிக்கும் போது, சூரியன் அஸ்தமிக்கும் போது. அதுக்கு முன்னால என்ன ஆச்சு? பறவைகள் வந்து இறங்குறது. பொதுவா இந்த பலிகள் உடல்கள் மேல பறவைகள் வந்து இறங்குறதுன்னா எதுக்காக வந்து இறங்குது? சாப்பிடறதுக்கு, அல்லது அங்கே செய்யப்படுற காரியத்துக்கு விரோதமா அதுக்கு வருது. அது புசிக்கிறதுக்கு வருது, ஆனா அங்க செய்யப்படுற காரியம் தடைப்படும் இல்லையா? பலிக்காக வச்சிருக்கிறாங்க, அது வந்து பறவை வந்து பட்சத்தினா ஆபிரகாம் விரட்டுற. பொதுவா இந்த பறவைகள் என்ன பறவைகள்? கழுகு, அந்த மாதிரி பறவைகள், வல்லூர்கள். கழுகுன்னு சொல்ல முடியாது, வல்லூர்கள். வல்லூர்களை வேதத்திலே நாம் எதற்கு ஒப்பிடுகிறோம்? வல்லூர் பிடிங்கிட்டு போறதா? வல்லூர் பொதுவா சாத்தானுக்கு, வல்லூரோட சாத்தானுக்கு தான் ஒப்பிடும். இங்கே இந்த சாயங்கால வேளையிலே அங்கே பலி செலுத்தப்படுகிற போது என்ன ஆச்சு? அங்கே வல்லூர்கள் வருது. இது எதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னா, ஆண்டவராகி யாசுவா மேசியா சாயங்கால வேளையில ஒரு பலியாரர், மத்தியானத்துல பலியாரர், பலியாகி சாயங்காலம் துடிக்கிறார். அந்த நேரத்துல என்ன ஆறுதுன்னா, பிசாசு கூட்டமா அவர் சுத்தி நிக்கிறாங்க. 22ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், பாஷான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்து விட்டது. அந்த எருதுகள் என்னென்ன சொல்லித்து? ஒரு பக்கம் ரோமர் போர்ச்சவர்கள், ஒரு பக்கம் வேற பரியாசம் பண்ணுற கூட்டம். அதெல்லாம் என்ன சொல்லித்து? நீ ரட்சித்துக்குள் மரத்தில் இறங்கி வா, தன்னை சொன்னானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்ப மரத்தில் இறக்கட்டும், ரட்சிக்கட்டும், என்னன்னா சொன்னாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்குள்ள திராணி இல்லை. இதெல்லாம் எப்படி? பிசாசு இவங்க மூலமா இதை எம்பாடிமெண்ட்டுமாங்க. பிசாசு அங்க சுத்தி, அங்க கல்வாரியில் அவரை சுத்தி நின்று கிண்டல் பண்றதுங்க. ஓ, கல்வாரியில மதிப்பீரோ நீரு, தோ கொஞ்ச நேரத்துல பிராணம் போயிட்டு போறது, அவ்வளவுதான். அவங்க திட்டம்னா காலி. பிசாசு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். அவனுக்கு தெரியாது கண்கள் மறைக்கப்பட்டது. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்ப போகிறார் என்று. அதனாலதான் அங்கே அத்தனை மிருகங்களும் எருதுகளும் அவரை சூழ்ந்து கொண்டது. அது எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னா,
அங்கே பலி செலுத்தப்படும் போது நீங்க கேட்கலாம், இந்த மிருகத்துக்கும் ஆண்டவருக்கு எப்படின்ட்டு அதை பார்க்க போறோம். இந்த பலி செலுத்தும் போது பறவைகள் வந்து இறங்கினது போல கல்வாரியிலே சர்வலோகத்துக்காக பலி தேவன் பலியை கொடுக்கிறார். தேவனே அந்த பலியை கொடுக்கிறார், தன் குமாரனை கொடுக்கிறார் பலியா. தேவனே தன் குமாரனை பலியா கொடுக்கிறார். சொந்த குமாரனை பாராமல் அவரே ஈசாச ஜோம் பண்ண சொன்னாங்க. தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கிறார் பலியா. பலி கொடுக்கிறப்ப என்ன, வல்லூர்கள் போன்ற பிசாசின் கூட்டம் அங்கே இறங்கி வந்தது. ஆனால் அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. சரி, அப்படியே அடுத்த பார்த்துவாங்க. தேவன் சில காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்நிய தேசத்துல பரதையா இருப்பாங்க என்ன எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு 4ஆம் தவங்க வருவார்கள். ஏனென்றால் அக்கிரமமும் எமோரியுடைய அக்கிரமம் நிறைவேறவில்லை என்றார். 16ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். 4ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு திரும்பி வருவார்கள். அது அப்படியே நடந்தது. இது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்றால், அக்கிரமம் நிறைவேறணும். அக்கிரமம் நிறைவேறினாதான் திரும்ப வருவாப்புல. இப்போ பூமியிலே அக்கிரமம் நிறைவேறணும். பூமி இப்ப எப்படி இருக்குது? பூமி இப்ப எப்படி இருக்குது? எடுங்க எல்லாரும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் 11 13 வரைக்கும் பாருங்க. பக்கம் 7. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இது எப்ப, யார் காலத்துல? மத்தேயு 24:37 வசனம் பாருங்க. அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல கை வச்சுங்க. மத்தேயு 24:37 பாருங்க. 38ஆம் பக்கம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி? ஆதியாகமம் 6 என்ன பார்த்தோம்? பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இந்த கொடுமைன்றதுக்கு மூல பாஷையில், எபிரேய பாஷையில் போடப்பட்டிருப்பது ஹமாஸ். ஹமாஸ் என்கிற பதம் போடப்பட்டிருக்கிறது. ஹமாஸ், ஹமாஸ்னா கொடுமை. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல்ல? ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஈரான் ஹமாஸ், ஹமாஸ் அக்டோபர் 7 ஹெஸ்புல்லா, ஹமாஸ் தானே இப்ப பெரிய பிரச்சனை. ஹெஸ்புல்லா மறைநாடு எதிர 195 நாள், 195வது நாள் இது. ஹமாஸ் ஈரான் தான் தூண்டி விட்டுருக்கான் இல்லைங்கிற. ஆனா ஹமாஸ் இப்ப உலகத்துல ஐநா சபையில கூட ஓட்டெடுப்பு வைக்கிறப்ப ஹமாஸும் சாதகமா தான் பேசுறாங்களே தவிர இஸ்ரேலுக்கு சாதகமா பேசுறது இல்லை. 2ஆம் சங்கீதம் விளையாடுங்க. 2ஆம் சங்கீதம் 1 பாருங்க. அறுநூற்றி 72ஆம் பக்கம்.
ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். யாவே தேவனுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், சர்வ வல்லமை உள்ளவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். யாவே தேவன் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும். முதல் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஜாதிகள் கொந்தளித்தது. ஜாதிகள் கொந்தளித்தது. அப்ப இந்த கொந்தளிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாரு? அடக்கி ஜாதிகளை என்னிடத்தில் கேளும், பூமியின் எல்லைகளை சுதந்திரமாக கொடுப்பேன். இப்ப நடந்துட்டு இருக்குது, பூமியில இந்த அக்கிரமம் நடக்குது, இந்த அக்கிரமம் நிறைவேறணும். இதுதான் ஆபிரகாம் சொல்றாரு. ஒண்ணு, எமோரியரோட அக்கிரமம் நிறைவேறின பிறகுதான் 4ஆம் தலைமுறையில அவள் அங்கிருந்து திரும்ப வருவாங்க. அடிமைத்தன்மை வேண்டிய எகிப்துல போய் மாட்டிட்டு அங்கிருந்து வரப்போறாங்க. அதே போல ஆபிரகாமுக்கு சொன்னது 4ஆம் தலைமுறை போல 4ஆம் மில்லியனம், அதாவது 4000. ஆபிரகாம் சொன்னதுல இருந்து 4000 கணக்கு வைங்க. ஆபிரகாம் சொன்னது 4000 கணக்கு வைங்க. அது இப்போ எங்க சொல்லுங்க. ஆபிரகாம் நோவா 2000. ஆபிரகாம்ல இருந்து தாவீது 2000. தாவீதிலிருந்து கிறிஸ்து ஆபிரகாம் 2000. 1000. ஆபிரகாம்ல இருந்து தாவீது 1000. தாவீதுல இருந்து சிறைப்பட்டு போனது பாபிலோன் சிறைப்பட்டு. இல்ல இல்ல கன்ஃபியூஸ் பண்றாங்க. கரெக்டா சொல்லு. உள்ள பிரதர் கேக்கல, நீங்க சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் ஒரு 1000. தாவீதுல இருந்து ஆண்டவர் வரைக்கும் ஒரு 1000. 2000 ஆச்சா? ஓகே. ஆண்டவர்ல இருந்து இப்போது வரைக்கும் 2000. 4000. எப்படி 4ஆம் தலைமுறையில அங்க எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறி அடிமைத்தன வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வராரோ, அதே மாதிரி பூமியில அக்கிரமம் நோவாவின் காலத்தை போல நடக்க இருந்து இந்த கொடுமையால் நிறைந்திருக்கிறது. இந்த அக்கிரமம் நிறைவேறணும். இன்னைக்கு நேத்தா முந்தானத்தா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நான் தொடர்ந்து பாருங்க அவங்க மேல மிசைல் போட போறேன், எங்க நோக்கம் என்னன்னா எருசலேமை நாங்க பிடிச்சி எருசலேமை இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா ஆக்க போறேன். இப்போ பரலோகத்தை வீற்றிருக்கிறவர் நகைப்பார், அவர் சிரிப்பார். வைத்தியகார பசங்களா, நான் எப்பயோ தீர்மானம் பண்ணி வச்சிட்டேன், நீயாவது மிசைல் போடுறதாவது. 83வது சங்கீதத்தை பத்தி தெரியும். நீயாவது மிசைல் போடுறதாவது. ஒரு ஆட்டம் ஒரு சின்ன நல்ல நடக்கும் கொடுத்தனா உன் மிசைல் பிளான்ட் எல்லாம் காலி. என்னைக்கோ நான் தீர்மானம் பண்ணிட்டேன், என் குமாரன் சொல்லிட்டேன், என்னை கேளும், கொந்தளிக்கிற ஜாதிகளை உமக்கு கொடுப்பேன், பூமியின் எல்லை அவர் ஆள போறார். ஜகரியா 9 அதிகாரத்தை தான் வாசிக்கிறோம். ஜகரியா 9 எல்லாரும் எடுங்க. ஜகரியா 9 அதிகாரம் 9-10. ஆயிரத்தி 98ஆம் பக்கம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி,
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஜாதிகள் எப்படி இருக்குது? அமரம் பண்ணி சமாதானம் கூறுவார். ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அப்ப என்ன கேளும், ஜாதிகளை பூமி நல்ல சுதந்திரமாக கொடுப்பேன் தேவன் சொல்லிட்டாரு. அதனால நகைக்கிறார். ஆனா இங்க இந்த கொடுமை நிறைவேறணும். அந்த கொடுமை இங்கே நிறைவேறணும். எப்படி நோவா காலத்துல நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலேயும் நடக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கணும். அப்போ இதுதான் நிறைவேற போறது. இப்போ எல்லாம் ஆதியாகமம் 15 வந்துருங்க. அப்போ பதினாறாம் வசனத்துல 5:14 வருஷம் 17ஆம் வசனம் என்ன சொல்றது? சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே ஆபிரகாமோட யாவே தேவன் உடன்படிக்கை பண்ணினார். இப்ப இங்க ஒரு உடன்படிக்கை பண்றார். இந்த உடன்படிக்கை மறைவாய் இருக்கிறது. ஆனா இதுதான் அடிப்படை உடன்படிக்கை. இப்போ ஏன் இந்த புகைகிற சூளையும் ஒரு அக்கினி ஜுவாலையும் போச்சு? ஏன்னா மோசே தீனாய்வானா எதிர் மலை மேல ஏறப்போ அப்படிதானே இருக்கும். புகைகிற சூளைன்றது எதை காமிக்கிறது? அது எப்படி இருக்கும்? அது கருப்பா இருக்கும். புகைகிற சூளை கருப்பா இருக்கும் இல்லையா? புகைகிற சூளை கருப்பா இருக்கும். அக்னி ஜுவாலை எரியும். இது எதற்கு ஒப்பனையா இருக்குதுன்னா, பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும். யார் போனாங்க? தூதனானவர் தேவன் போனார்னு சொல்றோம். ஆனா அங்கே தூதனானவர் போனார். எடுங்க யாத்திராகமம் 13. யாத்திராகமம் 13 21, 22 2 பாருங்க. 86ஆம் பக்கம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி யாவே தேவன் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யார் போனார்னு இருக்கு? யாவே தேவன் போனார்னு இருக்கு. சரியா? அப்படியே இந்த பக்கம் 14 அதிகாரம் 14 யாத்திராகமம் 14 இந்த பக்கம் 14 அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ராயேலின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இங்க 13:21 யார் போனான்னு பாக்குறோம். இங்க 14:19 யாருன்னு பாக்குறோம். அப்போ இந்த புகைகிற சூழலையும் அக்னி ஜுவாலையும் அங்க யார் போனது? தேவன் போனாரு. ஆனால் மேசியா கொண்டு. இது ஏன் அப்படின்னா, எது வழியா போனாப்ல? அந்த துண்டங்களின் நடுவே போறதுக்கு ஏன் காரணம் என்னன்னா, அதான் ஆபிரகாம் துண்டிக்கிறாரு. ஏன் துண்டங்களை கடந்து போனா, யூதருடைய என்னன்னா
அந்த உடன்படிக்கை பண்றப்ப, ஏதாவது ஒரு உடன்படிக்கை பண்றப்ப மிருகத்தை வெட்டுவாங்க. வெட்டி அந்த ரத்தத்தை வழியா கடந்து போறப்ப, இந்த உடன்படிக்கையை நான் கைகொள்ளாதே போனால் நானும் வெட்டப்பட்டு என்னுடைய ரத்தமும் சிந்தப்படும். எப்படி இந்த மிருகத்தின் உடல் அது வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதோ, அதே போல நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் இந்த உடன்படிக்கையின்படி நடவாவிட்டால் நானும் வெட்டப்பட்டு என் ரத்தமும் சிந்தப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். இதுதான் உடன்படிக்கைக்கு அவனுக்கு ஒரு பிராக்டிஸ். இது எப்படின்னு கேக்குறீங்களா? என்ன பிரதர் ஆதாரம் எடுங்க. எரேமியா 34 அதிகாரம் 18 இருந்து பாருங்க. எரேமியா எல்லாம் எடுத்துக்கோங்க. எரேமியா 36 அதிகாரம் என்ன சார்? எரேமியா 34 அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் பாருங்க. நல்ல நிறுத்தி வாசிங்க. மனத்துல நல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணி வாசிங்க. 922 பக்கம் 23 பக்கம். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போலாக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டங்களின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். குறிப்பா 18 என்ன சொல்றாரு? என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் அந்த துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவளை இரண்டாக துண்டித்து கன்றுக்குட்டியை போல ஆக்குவேன்றார். அப்போ அந்த உடன்படிக்கை பண்றப்ப அந்த துண்டங்கள் வழியாய் பண்ணாத மாதிரி ஆக்குவேன்றது அவனுடைய பிராக்டிஸ், அவனுடைய பழக்கம். அதனால்தான் நீங்க தேவன் இந்த உடன்படிக்கை பண்றப்ப, இந்த உடன்படிக்கைக்கு நான் என்னை உட்படுத்திக் கொள்கிறேன். இந்த உடன்படிக்கையை நான் செய்யாத போனால் நான் என்ன ஆயிடுவேன்? என்ன துண்டாக்கி என் ரத்தம் சிந்தப்படும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி ரத்தம் சிந்த முடியும்? அதனாலதான் அவங்க என்ன பண்றாரு? மேகஸ்தம்பத்தை அங்க புகைகிற அக்னி சூளையும் ஒளியையும் அந்த அக்னி ஜுவாலையும் அங்கே அனுப்புகிறார். அப்போ தேவன் தன்னை இந்த உடன்படிக்கை எப்படி செய்யறாருன்னா, இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படியே நிர்மூலம் எழுதினான் இருக்கு. ரோமர் 8 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. தேவனை செய்யும்படி. ரோமர் 8 அதிகாரம் 3 வசனம். அதெப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யார் தீர்த்தாரு? தேவன். தேவனே செய்யும்படிக்கு. ஆனா எப்படி செஞ்சாரு? ஆபிரகாமோட யார் உடன்படிக்கை பண்ணாரு? தேவன் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? ஊர்ஜிதப்படுத்துறாரு. குமாரன் அனுப்பிச்சு ஊர்ஜிதப்படுத்துறாரு. நீங்க கேட்கலாம், அப்ப அவர் ரத்தம் சிந்தினாருன்ட்டு. ஏன்? மனுக்குலம் செய்த தப்புக்காக மனுக்குலத்தின் மேல் வர வேண்டிய வெட்டம், அவன் வெட்டப்படணும், அவன் ரத்தம் சிந்தப்படணும். அதற்கு பதிலாக தேவன் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய குமாரன் மனுஷனை அனுப்பிச்சு தேவனை போய் உடன்படிக்கை மீறுவது கிடையாது. இந்த உடன்படிக்கை இது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த உடன்படிக்கை. அப்ப ஆபிரகாம கர்ப்ப திறப்புல வர்றப்ப மனுஷனே எல்லாம் பாவம் செஞ்சாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணாரு? இந்த உடன்படிக்கையை நான் கை கொண்டுட்டேன், ஆனா ஒரு தரப்புல கை கொள்ளாதனால
நான் என்ன பண்றேன், அக்னி புகை சூளையும் எரிகிற புகை சூளையும் நான் அக்னி ஜுவாலை எதுக்கு அனுப்புறேன்? வரப்போறார் ஒருத்தர், என்னை பிரதிபலிக்கிற ஒருத்தர் வரப்போறாரு. அவர் எப்படி வரப்போறாரு? பாவமாமிசத்தின் சாயலாய் வந்து அதை அவர் செய்து உனக்கு உன்னை மீட்க போகிறார். அப்போ இது ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் மேசியாவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. கலாத்தியர் 3 வாசிக்கணும். அப்போ இதை தேவன் அங்கே செய்து அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த அதனாலதான் அவங்க முதல்ல வெள்ள ஆயுஷத்தை காமிக்கிறப்ப யாரை காமிக்கிறாரு? வானத்தை பாருங்க, ஆபிரகாம் யாரை காமிக்கிறாரு? பிரகாசிக்கிற வெளி நட்சத்திரம். கண்டிப்பா நட்சத்திரம் குட்டி குட்டி நட்சத்திரம் பாக்குறப்ப இது பார்க்காம இருந்துப்பாரா? உன் சந்ததியில இவ்வளவு நட்சத்திரம் இருந்தாலும் நல்லா பாரு, அந்த நட்சத்திரம் இருக்குத, அந்த நட்சத்திரம் தான் உனக்கு எல்லாம். அதான் பிரகாசிக்கிற வெளி நட்சத்திரம். அப்போ இவர் மத்தியான வேலையில பலிய அந்த செலுத்த ஆரம்பிச்சப்ப அந்த சாயங்காலம் அத்தமிக்கிற வேலையில என்ன பண்ண, அந்த நேரத்துல தூதர்கள் எல்லாம் வந்து யாரு விழுந்த தூதர்கள் எல்லாம் வந்து பிசாசுகள்லாம் வந்து அக்கிரமம் கிண்டல் பண்ணாங்க. எப்படியாவது இந்த இது பண்ணணும், அவ்வளவுதான், தேவகுமார் போயாச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா தேவனுடைய திட்டம் நிறைவேற்று. அன்றைக்கு அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணாரு? நகைத்தார். இப்பொழுதும் ஜனங்கள் கிண்டல் பண்றாங்க. ஆனா பரலோகத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார். ஏனென்றால் வருணுக்கிறார், தீர்மானத்தை விவரம் சொல்லுகிறேன். 2ஆம் சங்கீதம் தானே வாசிக்கிறோம். பாத்தீங்க 2ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 5ஆம் சங்கீதம் 2 சங்கீதம் 2:7. அது இங்கிலீஷ்ல வாசிங்க. பிரதீப், பிரதீப் அது He who sits in the heavens shall laugh. No, verse 7. I will declare the decree. Yahweh has said, I will declare the decree. Decree என்ன? எழுதப்பட்டது. தேவன் தீர்மானிச்சார். நீ என்ன நினைக்கிறது? நீ என்ன கொந்தளிக்கலாம்? கொந்தளிப்பெல்லாம் ஒரே செகண்ட்ல அடங்கிடும். தேவன் சொல்றாரு. அப்போ தேவன் செய்யறத அங்க எப்படி செய்யறாரு? அந்த வேலையில குமாரன் படப்போகிற பாடுகள் சாயங்கால வேலையில அவர் நமக்காக மரித்து பஸ்கா அந்த சாயங்கால வேலையில நம்ம அனுசரிக்கணும். ராபோஜனம்னு சொல்றாங்க. ஆனா பண்றதெல்லாம் டே டயத்துல சாப்பிடுறாங்க, மாசம் சாப்பிடுறாங்க, இல்ல வாரம் இல்ல. தேவன் நியமித்தபடி சாயங்கால வேலையிலே அதை அனுசரிக்கணும். இதுதான் தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. நான் பங்காளிகளாகும் போது நம்மையும் அதுல பாத்திரவதிகளாய் தேவன் நம்மை பங்கு பெற வைக்கிறார். பெரியமானவர்களே, அப்ப எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியத்தை, ஒரு உடன்படிக்கையை கொண்டு தேவன் அங்கே நமக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமோடு பண்ணினார் ஒரு அழகான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை எங்கே கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றுகிறார், அங்க செஞ்சார். அப்புறம் 22ஆம் அதிகாரத்துல சொல்றார், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசோதன் என்றும் உன் நேசகுமாரன் 3 பேரையும் 3 சொல்லி அவனை பலியா கொடுன்றார். அப்ப அங்கேயும் யார் வராரு? தூதனானவர் தான் வராரு. தேவன் எங்கெங்கெல்லாம் அந்த பலியை காட்டாரோ அதெல்லாம் யார் அனுப்புறாரு? குமாரன் அனுப்புறாரு. அவர் தான் பலியாக போறாரு நமக்காக. சர்வலோக கிருபாதார பலி. பெருமானவர்களே, அந்த பலியை நாம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டால், அந்த பலியை கொடுத்தவரை நாம் மனப்பூர்வமாய் விசுவாசித்தால் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருக்கும். அப்ப தேவனிடத்திலும் விசுவாசமா இருக்கணும். அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய நம் ஆண்டவராகிய யாஷோவா மேசியாவிடத்திலும் நாம் விசுவாசமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பிரியமான ஆகையால
ஆபிரகாமோடு இந்த பண்ணின உடன்படிக்கை இது எங்கே பூரணமாய் மலருகிறது என்று பார்த்தால் குமாரனிலே தான் மலருகிறது. அதைத்தான் மத்த 26 வந்து சொல்றாரு, புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது, அநேகருக்காக சிந்தப்படு, எல்லாருக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது. மத்த 26 அதிகாரம் 26 வாசிக்கிறேன். எவ்வளவு தேவனுடைய மகத்துவமான காரியங்கள் பாருங்க. 26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அஸ்வமேசிய அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தமாய் இருக்கிறது. பூ உடன்படிக்கை அது யாரோட? யூதரோட இல்ல, எல்லா புரஜாதியர் எல்லாரோடும். ஏன்னா யூதருடைய காலத்தை நிறுத்தி வைத்து விட்டு எல்லாரோடும் ஒரு உடன்படிக்கை பண்றார். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் புது உடன்படிக்கை பண்றார். அதுதான் பஸ்கா. பஸ்கா அன்னைக்கு தான் ஆண்டவர் அதை செய்யறார். அதனால அதே பஸ்கா தான், அப்படியே தான் அனுஷ்டானம். எல்லாருக்கும் தெளிவா இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? Any question? இதுல 1 கொரிந்தியர் 11 சொல்லும் போது அது வெறும் நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள் தான் சொல்றாரு இல்லையா, பவுல் மூலமா. அப்போ அங்க அநேகருக்காகன்னு சொல்லப்பட்டிருக்கல பிரதர்? ஆமா, பவுல் மூலமா சொல்லப்பட்டது அந்த மாதிரி சொல்லலையா அநேகர்னு? பவுல் மூலமா சொல்லப்பட்டது எடுங்க, சொல்லுங்க, பதமா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 11:25 இதை நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமா, அதெல்லாம் என்ன தப்பு இல்லையா? நீங்கள் யார் இருக்கிற தீஷர்கள், தீஷர்களை பார்த்து சொன்னதான் பவுல் கோட் பண்றாரு. மத்த 26 அதிகாரத்துல தீஷர் இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அங்க கோட் பண்றாரு. போஜனம் பண்ணின பின்பு அவர் செய்யுங்கள் என்றார் அப்படின்னா யாரை பார்த்து சொல்றாரு? பவுல் கொடுத்து பண்ணதுக்கு சபைக்கு எழுதுறப்ப பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு இல்லையா, அவரிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அவன் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கிற அந்த ராத்திரியில ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவர் பண்ணதெல்லாம் சொல்றாரு. பின்பு போஜனம் பண்ணின பின்பு அவர் யாரு? ஆண்டவர் தான், பவுல் இல்ல. ஆண்டவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து எல்லாம் சொல்லிட்டு என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படின்னா செய்யுங்கள் என்றார் சீஷர்களை பார்த்து சொன்னாரு. அதுல என்ன கேள்வி? புரியல. உங்க கேள்வி என்ன? கேள்வி இல்ல, நீங்க அங்க அநேகர் எல்லாருக்கும் இல்ல அநேகருக்குன்னு சொன்னார் இல்லீங்களா? ஆமா, அது இங்க பவுல் கொரிந்து பட்டனுக்கு சொல்லும் போது, இந்த இடத்துல சொல்லும் போது அது எதையும் அதை பத்தி அநேகரும் சிலருன்னு மென்ஷன் பண்ணல. இது இதை செய்யுங்கள் தான் சொல்லியிருக்குது, பானம் பண்ணுங்க. ஏன்னா இது பத்தி இதுதானே வாசிக்கிறாங்க, அங்க வாசிக்கிறதோட இதுதான் வாசிக்கிறாங்க எல்லாத்துலயும். இது சொல்லுங்க சிஸ்டர். எல்லாரும் சாப்பிட முடியாது சிஸ்டர். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவங்களுக்கு அப்போ அதுதான் சொல்றேன், அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற அநேகர் அவங்கதான் அநேகரா? அவன்தான் அநேகர், எல்லாரும் கிடையாது, உலகமாக எல்லாரும் கிடையாது. அது கண்டிப்பா அதுதான். பட் இப்போ ரோமன் கத்தோலிக்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுவே கிடையாது இல்லையா, ஞானஸ்தானம் கிடையாது, குழந்தை ஞானஸ்தானம் தான். நான் சொல்றது விசுவாசிகள், ரோமன் கத்தோலிக்க பத்தி எனக்கு தெரியாது. அதுதான் கேட்கிறேன். நான் சொல்ல போனா ஒரு கிறிஸ்டியன்ஸ் கூட நான் சொல்ல மாட்டேன், யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ. ஏன்னா யோவான் 1:12 என்ன சொல்றது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அத்தனை பேரும் கிறிஸ்துவர்களாகும்படி அதிகாரம் கொடுத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கிறிஸ்துவர்களா இருக்கிறோமா? இல்ல, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாருக்கும் கிடையாது. எப்படி நாம் பழைய ஏற்பாட்டில அவர்கள் முதல்ல என்ன பண்ணாங்க? பஸ்காவை புதிச்சாங்க, அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க, மேகத்தின் வழியாக சமுத்திரத்தின் வழியாக. ஆனா புதிய உடன்படிக்கையில முதல்ல ஞானஸ்தானம், அதுக்கு பிறகுதான் பஸ்கா. நல்லா வழங்கிச்சா?
புரிஞ்சது. வேற யாருக்கான ஏதாவது கேள்விகள்? இந்த பறவைன்னு சொன்னீங்க இல்லையா, பறவை வந்து சத்ரு தானே இல்லையா? ஆமா, இப்போ மத்தேயு லூக்கால ஒரு இது சொல்லுங்க. பறவைகள் வந்து அதை கடுகு விதையோ இது பட்டுகிறது, பறவைகள் வந்து அதுல தங்கின. ஆமா, அந்த பறவை பொதுவா பறவை கடுகு விதையில வந்து தங்குற பறவை வல்ச்சர் கிடையாது, வல்லூர் கிடையாது. வல்லூர் வந்து தங்காது. அங்கே வந்து பிணந்தண்ணி கழிவுகள் வல்லூர்கள் தான் வந்திருக்குது. அங்க வந்து கடுகு செடியில உட்கார்ற பறவைகள் வந்து இந்த துண்டங்களை வந்து திங்கிறதுக்கு வராது. பறவைகள் அந்த கான்டெக்ட்ல என்ன பறவைகள் வந்திருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது வந்து மத்தேயுலயும் வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதையில வந்து பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. அது வந்து லூக்கால வந்து சத்ரு தானே போட்டிருக்கு. ஆமா, அது சத்ரு தான். அந்த எந்த கான்டெக்ட்ல சொல்லப்பட்டதோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். பறவைகள்லாம் ஜெனரலா பறவைகள்னு எடுக்கக்கூடாது. வேற யாருக்கான கேள்விகள்? அப்போ நமக்கு தேவன் அழகா எல்லாத்தையும் குமாரனை கொண்டு செஞ்சிருக்கிறாரு. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, தேவன் என்ன கேட்கறது? நான் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் கேட்கறதுதான், நான் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் கேட்ட கிரியை என்ன செய்யுதுன்னு கேட்கிறாங்க யோவான்ல. அவரை அனுப்பினவரை விசுவாசித்து தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு சொல்றாரு யோவான் 6ஆம் அதிகாரத்தில். அப்ப தேவனுக்கு விசுவாசமா இருக்கிறது இல்ல, அவரை அனுப்பினாரு. தேவன் யாரை அனுப்பினார்? நமக்காக கிருபாதார பலியாக அவரை விசுவாசிக்க வேண்டும். பிரியமான அவர் மேல வைக்கிற விசுவாசம் தான் தேவன் கனப்படுத்துவார். இதை என்னுடைய அன்பான குமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். குமாரனுக்கு நாம் செவி கொடுக்கிறப்பதான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.